Vivo Y200eங்கிற இந்த மொபைலை பத்தி இந்த வீடியோல பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொபைலோட பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மொபைலோட கலரை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆரஞ்சு அண்ட் ப்ளூ இந்த ரெண்டு கலர்ல இருக்கு. பாக்ஸ் ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கு. மொபைலை தவிர்த்து பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ்க்கான அடாப்டர், டைப் சி கேபிள், சிம் செட்டப் பின், டாக்குமெண்டேஷன் அண்ட் மொபைல் கேஸ் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மொபைலோட பாக்ஸ்ல இருந்துச்சு. இப்போ மொபைலை பற்றி பார்க்கலாம். பாக்ஸில் சொன்ன மாதிரி மொபைல் பார்த்தா ரெண்டு கலர் இருக்குது, ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இருக்குது. இப்போ என் கையில் இருக்க பார்த்தா ப்ளூ கலர். மொபைலோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ளூ கலருக்கு சொல்கிறேன். இப்போ என் கையில் இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். இதோ டிசைன் பொறுத்தவரை பேக் சைடு லுக் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக இருக்குது. பேக் சைடில் யூஸ் பண்ணிக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடு ஃப்ரேமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. திக்னஸ் பொறுத்தவரையும் 7.79 mm இருக்குது. வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 185 கிராம் இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் மொபைலோட டிசைன் பொறுத்தவரை பேக் சைடில் வந்து வீகன் லெதர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெயிட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 1.89 கிராம் இருக்குது. டிசைனை பொறுத்தவரை இந்த ரெண்டு கலரில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் தான் சூப்பராகவே இருக்குது. ஃபிசிக்கல் வரையும் பொறுத்தவரை டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. அப்படியே பாட்டம் வந்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர், சார்ஜிங் போர்ட், மைக் அண்ட் சிம் ஸ்லாட் இருக்குது. சிம் ஸ்லாட் பொறுத்தவரையும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் கார்டு இல்லை அப்படின்னா ஒரு மெமரி கார்டு போட முடியும். மெமரி கார்டு பொறுத்தவரையுமே அப் டு 1 TB வரைக்கும் போட்டுக்கலாம். அடுத்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஆம்ப்ளோ டிஸ்பிளே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸ்க்ரீன் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 91.90 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு ஃபுல் டிஸ்பிளே வியூ தான் இருக்குது. பிரைட்னஸ் பொறுத்தவரையும் 1200 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. HDR சப்போர்ட் பார்த்தா இந்த மொபைலில் கிடையாது. யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா 1080 ஹெர்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துக்கலாம். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 1080 வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பொறுத்தவரையும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கோல்ட் ஸ்பீக்கர் இருக்கும் அண்ட் இங்கே இருக்கலாம் அதுவும் ஸ்பீக்கராக யூஸ் ஆகும். கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபி பார்த்தீங்கன்னா 60 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா குட், நல்லதா இருக்கு ஃபோட்டோஸ்லாம். அடுத்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்புமா இருக்கும். அண்ட் ட்ரிபிள் கேமரா இல்லை, டபுள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்குது. அடுத்து 2 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா இது கேமரா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிக்கர் சென்சருங்கிற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் கேமரா ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோட்ரேட் அண்ட் நார்மல் மோடாக வச்சிருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ குவாலிட்டி தான் நல்லதாக இருக்கும். வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா 1080ல் 30 fps வரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 1080ல் 30 fps வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பேக் கேமராவில் 1080ல் 30 fps வீடியோ எடுத்துருக்கேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. பேட்டரி பொறுத்தவரை 5000 mAhக்கான பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ்க்கான அடாப்டர் இருக்கு. சார்ஜிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 30% எடுத்து பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி விவோ பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 100% சார்ஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 75 மினிட்ஸ் ஆகும். 1 hour 50 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஏறிடும். அண்ட் நைட் ஓவர் சார்ஜிங் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. நைட் நம்ம மொபைல் சார்ஜ் போட்டாலும் ஃபுல் சார்ஜ் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஸ்டாப் ஆயிடும். பேட்டரி லைஃப் பொறுத்தவரை நார்மல் யூசேஜ் பார்த்தீங்கன்னா 1 day வரைக்குமே வரும். விவோ மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ஸ்ட்ரீமிங் பொறுத்தவரையும் 16 ஹவர்ஸும், கால் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 29 ஹவர்ஸ் வரைக்கும் வரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 60 ஹவர்ஸ் வரைக்கும் யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக 29 ஹவர்ஸ் வரைக்கும் கால் பேசிக்க முடியும். வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபன்டேஸ் வாய்ஸ் பேஸ்ட் ஆன் Android 14 கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரை எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. மேபி அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தான் வரும். அதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. அப்டேட் என்னன்னு சொல்லி கடைசி எனக்கு தெரிஞ்சா நான் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுவேன். அதையுமே செக் பண்ணிக்கோங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். ஸ்மால் விண்டோ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மினி விண்டோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீட் ஸ்க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கூட இந்த மொபைல் இருக்குது. கனெக்டிவிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 8 5G பிராண்ட் இருக்குது. வைஃபை பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.3 இருக்குது. NFC சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் கிடையாது. இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 4G2ங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்மளால 1080ல் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்க முடியும். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா குட், நல்லதாக இருக்கும். சூப்பராக இருக்கும் சொல்ல முடியாது, ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் கேமில் இருக்கும். அடிடூ ஸ்கோர் பெஞ்ச் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 4 lakh மேலே. அடிடூ ஸ்கோர்னா என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க, கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மொபைலோட ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 8GB அண்ட் 6GB ரேமில் இருக்குது. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128GB இருக்குது. ஸ்டோரேஜ் பிரச்சனை இல்லை, SD கார்டு சப்போர்ட் இருக்கிறதுனால 1 TB வரைக்கும் அப்படியே SD கார்டு போட்டுக்க முடியும்.
மொபைலோட பிரைசிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 20K கிட்ட வரும். 6GB ரேம் பார்த்தீங்கன்னா 20Kவும் 8GB ரேம் பார்த்தீங்கன்னா 21Kவும் வரும். ஓவரால் பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தா இந்த மொபைல் பார்த்தா ஒரு நல்ல மொபைல் தான். அப்பப்போ கேம் விளாடுவீங்க, அப்பப்போ வீடியோஸ் மூவிஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தா ஓகே தான். ஓவராலாக ஒரு நல்ல மொபைல். ஏதாவது ஆஃபரில் இந்த மொபைலோட பிரைசிங் 17,000 18,000 கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரைசிங்க்கு வாங்கலாம். 20,000 கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த மொபைல் போல இந்த மொபைல் ட்ரை பண்ணலாம். எனக்கு Vivo 200e கம்பேர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ X6 5G. இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவே நம்மளோட சேனலில் போட்டுருக்கோம், செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ரெண்டு மொபைலோட பிரைஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். நீங்கள் 20,000க்கு விவோ மொபைல் எடுக்கிறதுக்கு இந்த மொபைல் ட்ரை பண்ணலாம். இதோட அன்பாக்சிங் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். மொபைல் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த கலர் வாங்காதீங்க. ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா இதோட சூப்பராக இருக்கும். அந்த VGA லெதர் டிசைனில் யூஸ் பண்ணிக்கிறனால பார்க்கறதுக்கு லுக்குமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.